ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். அதுக்கப்புறம் நான் சரி இதுக்கப்புறம் நம்ம அண்ணன் வீட்டில் இத்தனை நாளாக இருந்துட்டோம். இதுக்கப்புறம் நம்ம இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் முடிவுக்கு வந்தேன். ஏன் அப்படின்னா நான் என்ன தான் கல்யாணம் பண்ணிக்காமல் இத்தனை வருஷம் ஃபேமிலிக்காக வேலை பார்த்து எல்லாமே கொடுத்துருந்தாலும், அண்ணன் அண்ணிங்கிறது ஒரு குறிப்பிட்ட நாளைக்கு மேலே நம்மக்கிட்ட எப்படி நடந்துக்குவாங்க அப்படிங்கிறது தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. ஏன்னா சில டைம் அவங்க மேலே பிள்ளைங்க மேலே உள்ள கோவத்தையெல்லாம் நம்ம மேலே காட்டுறது, அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நடக்க ஆரம்பிச்சிச்சு. அப்போயே எங்கள் அம்மா சொன்னாங்க, உனக்குன்னு நீ ஒரு துணை ஏற்படுத்திக்கணும், கல்யாணம் பண்ணிக்கணும், கல்யாணம் பண்ணாமல் நீ இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா இருந்த வரைக்குமே அவங்க உடம்பு முடியாமல் இருந்தப்பயும் சரி, எப்போதுமே அவங்க எனக்காக சொன்ன ஒரு விஷயம்னா அதுதான் அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, சில விஷயங்களை நம்ம இது பண்ணுவோம். ஆனால் அது நம்ம புரிகிறதுங்கிறது இப்போ நம்மளுக்கு ஒரு சிலபது பட்டால் தான் புரியும் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கும் இருந்துச்சு. அண்ணன் அண்ணியெல்லாம் ஒரு குறிப்பிட்ட அம்மா இறந்து ஒரு 2-3 வருஷம் வரைக்கும் நல்லா தான் என்னை இது பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நான் வேலைக்கு போயிட்டு இருந்ததுனால அந்தளவுக்கு தெரியல. அப்புறம் போக போக அவங்க குழந்தைங்கள்லாம் வளர வளர அவங்களோட நடவடிக்கையாக இருக்கட்டும், பேசுகிறதா இருக்கட்டும், எல்லாமே ஒரு மாற்றம் தெரிஞ்சிச்சு. அப்போ தான் எனக்கு தோண ஆரம்பிச்சிச்சு, அம்மா சொன்னது மாதிரி நமக்குன்னு ஒரு ஃபேமிலியை நம்ம ஏற்படுத்திக்கல அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் சித்தி ஊர்லேருந்து என்னை பார்க்குறதுக்கு வந்திருந்தாங்க அண்ணன் வீட்டுக்கு. அம்மாவோட தங்கச்சி அவங்க ஒரு 2 மாதத்துக்கு ஒரு தடவை, 3 மாதத்துக்கு ஒரு தடவை என்னை பார்க்குறதுக்காக ஊர்லேருந்து வருவாங்க. ஏன்னா அவங்க தான் என்னை வளர்த்தது எல்லாமே. ஒரு 11 வயசு வரைக்குமே அம்மா கொஞ்சம் உடம்பு அப்பயே முடியாமல் இருந்ததுனால அவங்க தான் என்னை வளர்த்தாங்க எல்லாம். அப்பா வெளிநாட்டில் இருந்ததுனால. அப்புறம் அவங்க தான் என்னை பார்க்க வருவாங்க அந்த பாசத்தில். அப்போ தான் அவங்க சொன்னாங்க, இது மாதிரி நான் அடிக்கடி வர்றப்போ பூரா சொல்கிறது தான் உன்ட்ட, உனக்குன்னு ஒரு கல்யாணம் பண்ணிக்கோ, அண்ணனும் கல்யாணம் பண்ணிவிட்டு அண்ணன் பிள்ளைங்களும் வளர்ந்துட்டாங்க, உனக்குன்னு ஒரு துணையை நீ ஏற்படுத்திக்கிறது தான் எனக்கு ரொம்ப நல்லது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, புரிஞ்சோடனே எனக்கு அப்போ தான் புரிய ஆரம்பிச்சிச்சு. சரி இதுக்கப்புறம் நம்ம சில விஷயங்களை நம்ம புரிஞ்சுக்க ஆரம்பித்தா மட்டும்தான் நம்மளால் சில விஷயங்களை நம்மளால் வாழ்க்கையில் கொண்டு போக முடியும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு புரிய ஆரம்பிச்சு. அதுக்கப்புறம் எங்கள் சித்திக்கிட்டே நான் சொன்னேன், இப்போ எனக்கு கல்யாணம் பண்ணிக்க ஒரு ஆசை இருக்குது. ஆனால் எனக்கு இப்போ அது அந்த ஸ்டேஜை நான் கடந்து வந்துட்டேன்னு நினைக்கிறேன் அப்படின்னோன்னா, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, உனக்கு தெரியாது கிடையாது, என் வீட்டுக்காரர் அதாவது சித்தப்பாவோட தங்கச்சி பொண்ணு அப்படி தானே ரொம்ப வருஷம் கல்யாணம் பண்ணிக்காமல் இருந்துச்சு. இப்போ அவருக்கு ஏற்ற மாதிரி ஒரு இதில் ஒரு ஆளை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சாங்க. ரொம்ப நல்லா தான் இருக்குது லைஃபு. இப்போ கூட குழந்த பிறந்திருக்கு. அதெல்லாம் நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் உனக்கு மாப்பிள்ளை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சித்தி சொன்னாங்க. சரி சித்தி நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் அவங்க ஊருக்கு கிளம்புனாங்க. கிளம்புறப்போ எங்கள் அண்ணிக்கிட்ட நான் இது மாதிரி ராதாவுக்கு மாப்பிள்ளை பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சொன்னதுக்கப்புறம் அவங்களுக்கு அது புரிஞ்சிச்சு. சரி ஓகே, இதுக்கப்புறம் அவங்களே முடிவு எடுத்திருக்காங்கன்னோடனே எங்கள் அண்ணியும் சரி பாருங்கள், அதுக்கும் ஒரு துணை இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்களும் பேசினாங்க. அதுலேயே எங்கள் சித்திக்கு புரிஞ்சிடுச்சு, ஒரு சில நேரத்தில் நம்ம என்ன தான் இது பண்ணாலும் அவங்க நம்மளால் இது பண்ண முடியாத மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும் அப்படிங்கிறதுனால அவங்க புரிஞ்சுக்கிட்டு அதை இது பண்ணாங்க. சரி ஓகே, இதுக்கப்புறம் நம்ம சில விஷயங்களை நம்ம தான் இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சித்தியும் அப்புறம் ஊருக்கு போயிட்டு அவங்களுக்கு தெரிஞ்ச புரோக்கர் அவங்கள்ட்ட எல்லாம் சொல்லி மாப்பிள்ளை பார்க்குறதுக்கு ஏற்பாடு பண்ணாங்க. பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு ரொம்ப எனக்கு கொஞ்சம் கஷ்டமாகவும் இருந்துச்சு. அம்மா இருந்தப்பயே இந்த கல்யாணத்தை பண்ணியிருந்தேன்னா அவங்களும் சந்தோஷமாக பார்த்துட்டு அவங்களும் போயிருப்பாங்க. இத்தனை நாளாக அவங்களும் நம்மளை கல்யாணம் பண்ணிக்கன்னு தானே சொல்லிகிட்டு இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. சரி விடு, இதுக்கப்புறம்னாச்சும் நம்மளுக்குன்னு ஒரு துணை இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு இது வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் முடிவுக்கு வந்ததுக்கப்புறம் சில விஷயங்கள் நம்ம என்ன தான் இது பண்ணாலும் அது சில நேரங்களில் நம்மளுக்கு சரியான ஒரு இது இருக்குமா அப்படின்னு சொன்னால் கிடையாது. இது மாதிரி தான் எனக்கும் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு சில விஷயங்களை நான் முடிவுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எனக்கு தோணிக்கிட்டு இருந்துச்சு. சரி இதுக்கப்புறம் இந்த விஷயத்த நம்ம இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்தப்போ, அதுக்கப்புறம் சித்தி ஊர்லேருந்து ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ணி இது மாதிரி மாப்பிள்ளை நான் பார்த்துட்டேன், நாளைக்கு ஊரில் இங்கே நீ வந்துரு, கிளம்பி வந்துரு,
நான் அண்ணன்கிட்டயும் ஃபோன் அடித்து சொல்லிட்டேன். இங்கே வந்து பொண்ணு வீடு பார்க்குறதுக்கு வர்றாங்க நம்ம வீட்டுக்கு அப்படின்னு சொன்னாங்க. என்ன சித்தி இப்படி திடீர்னு சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்டோன்னே, இல்லைம்மா இப்போ தான் ஃபோன் பண்ணி சொன்னாங்க. பொருத்தம்லாம் பார்த்தாங்களாம், இருக்கான். பையனுக்கும் வந்து உன்னோட ஒரு இதுதான். அவரும் வந்து ரொம்ப நாளாக மேரேஜ் பண்ணிக்காமல் இருந்தவர் தான். ஐடியில் வேலை பார்க்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கப்புறம் சரி அப்படின்னு சொன்னேன்.